ஹாய் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஒரு விஐபி ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க பங்களா, ரெண்டல் இன்கம் ஹவுஸு, கடைங்களோட இருக்க மாதிரி இருக்குது வீடுங்க, காலி இடம். இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அண்ணா நகர் அப்படின்ற இடத்துல. ஸோ அண்ணா நகர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஐபி லொக்கேஷன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 40 அடி ரோடு, 50 அடி ரோடு. இந்த ரோட்டில் தான் இன்றைக்கி நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 50 அடி ஃப்ரண்டேஜ், 100 அடி நீளம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் வந்து 2 வீடாகவும், செகண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் 2 வீடாகவும், மேலே ஒரு பெட்ரூமாகவும் அமைச்சிருக்காங்க இந்த வீடு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு 100. ஸோ மொத்தம் என்னென்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸ்லேயும் இருக்குது, சவுத் ஃபேஸ்லேயும் இருக்குது. பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 80% ஒயிட் வாங்குவாங்க, 20% வந்து பி வாங்குவாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 16 கோடி ரூபா. இந்த 2 வீடோட மதிப்பு நான் சொன்னேன் இல்லையா, ஃபைனல் வந்து 16 கோடி ரூபா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலி இடம். அதுதான் இப்போ காம்பவுண்ட் போட்டு கேட்லாம் போட்டு வச்சுருக்கிறதாங்க. இது வந்து 4000 சதுரடி லேண்டில் நார்த் ஃபேஸில் 40 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி நான் சொல்கிறது எல்லாமே ஃபைனல் ப்ரைஸ் தாங்க, அது கம்மி பண்ண மாட்டாங்க. நான் மேலே ஏற்றி இறக்கிலாம் சொல்லலை. அதனால் ஸோ ப்ரைஸ் சொல்கிற கடைசி ப்ரைஸ் தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த காலி இடத்தோட மதிப்பு வந்து 13 கோடி ரூபா. 4000 சதுரடி லேண்டில் அமைஞ்சிருக்குது. நார்த் ஃபேஸாக அமைஞ்சிருக்கு, 40 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இது இந்த மாதிரி இருக்க ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ப்ளஸ் வந்து ஓல்டு ஹவுஸ் இருக்குது. அதை கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இருக்க ஓல்டு லேண்டு வித் பில்டிங்கோடவே அமைஞ்சிருக்க மாதிரி கூட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிஸு. உங்களுக்கு லோன் போகலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அந்த அளவுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். நீங்கள் 100% கொடுத்தாலும் ஒயிட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. மினிமம் 80% ஒயிட் கொடுக்கணுன்றதை விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அண்ணா நகரில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 50 அடி ஃப்ரண்டேஜ், 100 அடி நீளம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு தான், ஒரு 25 வருஷம் வீடு இருக்கும். ஸோ இது நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. 5000 சதுரடி லேண்டில் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 சதுரடி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 40 அடி ரோடில் நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 13 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாந்தி காலனி அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஓகே, இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்க மாதிரி இருக்க ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 அடி ஃப்ரண்டேஜ், 100 அடி நீளம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து ஷாப்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 50 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு, ஈஸ்ட் ஃபேஸாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 15 கோடி ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா அண்ணா நகர் மிடில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. சில ப்ராப்பர்ட்டி அண்ணா நகர் ஈஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அண்ணா நகர் ஈஸ்ட்டும் அண்ணா நகர் மிடிலும் தான் அமைஞ்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் கிடையாது. இருந்தாலும் வேணாம் அப்படின்னா நம்ம இடித்து நம்ம கட்டுறதுனால நம்ம கட்டலாம், நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு மாற்றி பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இண்டிபெண்டன்ட் பங்களாவாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் 4600 சதுரடி லேண்டில் உங்களுக்கு 50 அடி ஃப்ரண்டேஜில் கிட்டத்தட்ட பில்டிங் வந்து 8300 சதுரடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. G+2. இது வந்து நியூவாக இருக்கும். சவுத் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸ் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். 40 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு. 5 பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக இருக்குது. எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப கிளாசிக்காக பண்ணியிருப்பாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. ஏசி, சென்ட்ரைஸ் ஏசி, லிஃப்ட் இது எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நான் சொல்லிட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியில் 4 கார் பார்க்கிங் இருக்குது. இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கோடி ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அண்ணா நகரில் அமைஞ்சிருக்கு. அண்ணா நகருக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மொத்தம் ஒரு கடைங்க இருக்க ப்ராப்பர்ட்டி, இண்டிவிஜுவலாக பங்களா இருக்க ப்ராப்பர்ட்டி, இல்லை வருமானம் வர மாதிரி இருக்க ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி எல்லாமே நார்த்து, சவுத்து, ஈஸ்ட் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது. ஸோ யாருக்கு தேவையான சேனல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து எல்லா நேர்களுக்கும் என்ன பண்ணமா நன்றிகள். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.